ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கணும்னா வின்சோ பை கோல்ட் அப்படிங்கிற ஒரு பேடிஎம் செல்ஃப் ரன்னிங் ஆப்பை தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆப் பார்த்தீங்கன்னா வந்து கேம்ஸ் வந்து ப்ளே பண்ணியிருக்கு. எந்தளவுக்கு கேம் ப்ளே பண்ணுறோமோ அந்தளவுக்கு மணி கிடைக்கும். ஸோ 100% பார்த்தா லெஜிட்டாக பேமெண்ட் கூட தான். நான் வந்து நம்பர் 1 கேமிங் மணி ஏர்னிங் ஆப்னால் இதை தான் சஜஸ்ட் பண்ணுவேன். சரி, ஓகே. இப்போ என்ன பண்ணோம்னா இந்த ஆப்போட லிங்க் பார்த்தா டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், மறக்காமல் யூஸ் பண்ணிக்கிங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓப்பனிங் பேஜ் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய கேம்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் சொன்னபடி இது வந்து ஒரு கேமிங் பிளாட்ஃபார்ம். கேம்ஸ் எந்த அளவுக்கு ப்ளே பண்ணுறோமோ அந்தளவுக்கு மணிங்கிறது கிரிட்டாகும். ஸோ தான் கான்செப்ட். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வின்சோ மேனியான்னு இருக்குது. இது பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய கேம்ஸ் இருக்குது. ஆக்ஷன்ஸ் கேம் இருக்குது, செஸ் இருக்குது, ஸ்போர்ட்ஸு, இல்லை ஃபன்னி கேம்ஸ், நிறைய கேம்ஸ் இருக்கும். இது முழுக்க கேம்ஸ் வந்து 1 vs 1. நீங்கள் உங்களோட ஆப்போனண்ட் அப்படி வந்து கேம் ப்ளே பண்ணி என் பண்ணுற மாதிரி இருக்கும். செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வார் இருக்குது. வேர்ல்டு வார் வந்து பெருசாக இல்லை, யாரோ 2 பேர் விளையாடுவாங்க. அவங்க மேலே வந்து நீங்கள் பெட் கட்டணும். அதாவது இவங்க தான் ஜெயிப்பாங்க, ஐ மீன் ஏ வின் பண்ணுவார், இல்லை பி தான் வின் பண்ணுவார்னு சொல்லிட்டு அவங்க மேலே நீங்கள் பெட் பண்ணுற மாதிரி வரும். இது பார்த்தீங்கன்னா தெரியும், 2 ரூபா மேட்ச் இருக்குது. மேலே 500 ரூபா கான்டெஸ்ட் ஓடிட்டுருக்கு. ஸோ டைமிங்குள்ளே நீங்கள் ஒரு டீமை ஒரு ஆளை சூஸ் பண்ணணும். சப்போஸ் அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா உங்கள் அமௌண்ட் கிரெடிட் ஆகும். ஸோ தான் கான்செப்ட்டு. ஓகே, தேர்ட் ஆப்ஷன் ஃபேண்டசி லீக். அதாவது உங்களுக்கு ட்ரீம் 11 தெரிஞ்சுருந்தால் நீங்கள் வந்து ப்ளே பண்ணலாம். ட்ரீம் 11 தெரிஞ்சுன்னா ஐ மீன் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட டீமை நீங்கள் ஒன்று ஃபார்ம் பண்ணி அவங்க மேலே பெட் வந்து ப்ரெடிக்ட் பண்ணணும். ஸோ தான் கான்செப்ட்டு. இன்னைக்கு மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா தெரியும், 18 ரூபா. நீங்கள் என்ன அமௌண்ட் இருக்கோ அந்த அமௌண்ட்டை சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு டீமை சூஸ் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் யாரெல்லாம் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அவங்க நல்லா அந்த கேம் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதிலிருந்து பாயிண்ட்ஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து மணி வந்து கிரெடிட் ஆகும். ஸோ தான் கான்செப்ட்டு. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தேவையில்ல. ரீசன் பற்றி டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பின்னிங் பண்ணி கொடுத்துருவாங்களா ரைட் சைடு. என்ன பண்ணால் டெய்லி ஸ்பின் பண்ணிட்டு அவங்க அதில் வந்து அமௌண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் வந்து வச்சு நீங்கள் வந்து ப்ளே பண்ணலாம். இன்றைக்கி வந்து பெட்டர்லாங்க நெக்ஸ்ட் டைம். ஐ மீன் இன்றைக்கி வந்து எந்த அமௌண்ட்டும் நமக்கு கிரெடிட் ஆகலை. ஸோ சேட் தான். சரி, ஓகே. ஸோ ஓவராலாக பார்த்தாச்சு. அடுத்த விஷயம்னா ரெஃபருங்கிற ஆப்ஷன்ஸ்லாம் டச் பண்ணிக்கேன். நான் வந்து 100% சூப்பரான ஆப்ஷன் சொல்லுவேன். ரீசன் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ணாலே கிட்டத்தட்ட 17 ரூபாய் கிடைக்கும். ப்ளஸ் அவங்க எந்தளவுக்கு கேம் ப்ளே பண்ணுறாங்களோ அதிலிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பங்கு வந்து ஒரு கமிஷன் கிடைக்கும். நான் வந்து ஒரு 13 பேர்த்தை ரெஃபர் பண்ணியிருக்கேன், 286 ரூபாய் கிடைச்சிருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா 2 பேர்த்தை ரெஃபர் பண்ணாலும் ஒரு 70 ரூபா இருக்குது. நான் வந்து லைவாக வந்து உங்களுக்கு வித்ரா பண்ணி காமிக்கிறேன் பாருங்களேன். நம்ம என்ட்ரு அமௌண்ட் வந்து பேடிஎம்மில் வித்ரா பண்ணுறோம் அப்படின்னா மினிமம் 3 ரூபா இருந்தால் போதும். அமேசான் பே மற்றதெல்லாம் இப்போ மினிமம் 30 ரூபா தேவை. நான் வந்து 70 ரூபா கொடுத்துட்டு வித்ரா நவ் நான் கொடுத்துட்றேன் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், வித்ரா நவ் கொடுத்துட்றேன். எஸ் வித்ரா. மினிமம் பார்த்தோன்னா 3 செகண்ட் தான் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு பார்த்தோன்னா அமௌண்ட்டு சென்ட் பண்ணி விட்டுறாங்க. இங்கே தான் தெரியும் சக்ஸஸ். நான் வந்து பேடிஎம் நம்பர் தான் கொடுத்துருந்தேன். ஸோ நான் வந்து பேடிஎம் வந்து உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், வித்ராவில் வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு. 66 ரூபா 50 பைசா. மீதி நான் 3 ரூபாய் எங்கேன்னா அது ஜிஎஸ்டி டேக்ஸ் வந்து பிடிச்சிட்டாங்க. ஸோ இந்த ஆப்பை நான் வந்து சஜஷன் பண்ணுறேன் அப்படின்னா இந்த ரெஃபரலுக்காகவே நான் சஜஷன் பண்ணலாம். ஒரு டைம் 17 ரூபா இருக்குது, ஒரு சில டைம் 30 ரூபா இருக்கும், ஒரு டைம் 35 ரூபா இருக்கும். ஸோ இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிள் தான். இந்த ஆப்பை பொறுத்திருக்கும் மினிமம் வித்ரா அப்படிங்கிறது வெறும் 3 ரூபா தான். ரொம்பலாம் கிடையாது, வெறும் 3 ரூபா. நீங்கள் ஏதோ ஒரே ஒரு கேம் நீங்கள் ப்ளே பண்ணாலே போதும், நீங்கள் 3 ரூபாங்கிறது நீங்கள் ஈஸியாக வந்து ப்ரெடிக்ட் பண்ணிட்டு வரலாம். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். நான் வேணால் உங்கள் கேம் வந்து லைவாக ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஆட் கேஷ் இருக்குதுங்களா, அதை கொடுத்துருங்க. ஒரு 50 ரூபா நான் வேணால் வந்து உங்களுக்காக டெபாசிட் பண்ணி காமிக்கிறேன். 50 ரூபா நம்ம டெபாசிட் பண்ணுறோன்னா ஒரு 5 ரூபா எக்ஸ்ட்ரா கிடைக்கும் பாருங்கள். 50 ரூபா மேலே போயிடுச்சு, போனஸில் ஒரு 5 ரூபாய் ஆட் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறேன்னா உங்களுக்காக நான் எல்லா கேமும் ஒவ்வொரு டைம் ப்ரெடிக்ட் பண்ணி காமிக்கிறேன். வின்சோ மேனியாவில் 1 vs 1 தான். நான் வந்து கேரம் கேமை சூஸ் பண்ணி காமிக்கிறேன். 2 ரூபா கட்டி விளையாடுற பாருங்களேன். என்கிட்ட வின்னிங் பேலன்ஸில் அமௌண்ட்டு கிடையாது. அதனால் இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 5 காயின் போட்டிருக்கோம். இது விழுந்துச்சு அப்படின்னா நம்ம வின்னு. ஓகே, நம்ம வந்து காயின் வந்து போட்டுட்டோம். ஸோ இந்த மேட்ச் வந்து நம்ம வின் பண்ணிட்டோம். ஓகே, 2 ரூபா கட்டியிருந்தோமா. இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 3000 ரூபாய் கிடச்சிச்சு. சரி, ஓகே. வின்சோ மேனியாங்கிறது நம்ம வந்து ஆப்போனண்ட்டை சூஸ் பண்ணி விளையாடணும். அதனால் இது செகண்ட் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வாருங்கிறது நம்ம வந்து ப்ளே பண்ண தேவையில்ல. யாரோ 2 பேர் விளையாடுவாங்க, அவங்கள வந்து கரெக்டாக சூஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், நம்ம அமௌண்ட் வந்து டெபாசிட் பண்ணனால மணி வந்து இல்லாமல் ஏதோ ஒரு மேட்ச்சு ஃப்ரீயாக வந்து ப்ரெடிக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, 2 கார்டு கோலியா தோனியா அப்படிங்கிற ஒரு கார்டை சூஸ் பண்ணணும். நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணோம் அப்படின்னா மணி கிடைக்கும். ஓகே, யாரை சூஸ் பண்ணுறது, யாரையோ ஒருத்தர். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம தோனியை சூஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள். வின்னிங் கண்டிஷன் ஜெயிச்சா 9 ரூபா கிடைக்கும், தோத்துட்டுனா காசு போயிடும். ஸோ அந்த விஷயம் நான் டைமிங் பார்த்தோன்னா 55 செகண்ட் பெண்டிங் இருக்குது. சரி, ஓகே. இது ஃப்ரீயாக வந்த மேட்சா, மணியோட ஒரு மேட்ச் போட்டு பார்ப்போம். அமௌண்ட் கட்டி நம்ம ஓன் மணியில் என்ன சூஸ் பண்ணலாம், ஏதோ ஒரு கேம். ஓகே, டைமிங் கம்மியாக இருக்குது. நான் 2 ரூபா மேட்ச் போட்டு காமிக்கிறேன். கன்ஃபார்ம் கொடுத்துட்றேன்.
அதே தான் கோழியா தோனியான்னு கேட்குது. நம்ம என்ன பண்ணுவோம், ஏதோ ஒருத்தரை போட்டால் மக்கள் சூஸ் பண்ணிவிடுவோம். அப்படி நம்ம சூஸ் பண்ணோன்னா 3 செகண்ட் கழித்து அது ஆட்டோமேட்டிக்காக அதுவாக ஒருத்தரை சூஸ் பண்ணிக்குவோம். இங்கே பாருங்க, இந்த மேட்ச் 2 ரூபா கட்டியிருக்குன்னா இதில் வந்து நம்ம கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணலன்னு காமிக்குது. டைமிங் பார்த்தீங்கன்னா நம்ம 0 பாயிண்ட் இருக்குது, ஐ மீன் நம்ம தோத்துடும் காமிக்குது. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, போக போக பார்த்தீங்கன்னா பாயிண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்ட போய் நம்ம வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பழைய மேட்ச்சில் பார்த்தா நம்ம வின் பண்ணிட்டோம். ஸோ 1 ஓவரை பார்த்து நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்து ஆட் ஆகிருக்கும். ஒரு 2 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் வந்து நமக்கு வந்து பேக்கப்பில் கிடச்சிரும். ஸோ வேர்ல்டு வாருங்கிறது இப்படி தான், நம்ம விளையாட தேவையில்ல, யாரோ 2 பேர் இருப்பாங்க, அவங்கள நம்ம கரெக்டாக நம்ம சூஸ் பண்ணிகிட்டே வந்தாலே போதும், நம்ம வந்து அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகிடும். ஸோ ஃபேண்டசி லீக் வந்து நம்ம டீம் போட தேவையில்ல, ஏன்னா அது ஆக்சுவலாக அது ட்ரீம் 11 எவ்வளோ இருக்குது, அதனால் இதில் நான் போட விருப்பம் இல்லை. வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா 1 ரூபா நமக்கு கிரெடிட் ஆன மாதிரி காமிக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா வித்ரா, ஐ மீன் வேலட்டை சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ தான் தெரியும் வின்னிங் பேலன்ஸில் 13 ரூபா வச்சுருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேரம் ப்ளே பண்ண மாதிரி ஜெயிச்சிட்டோம், ப்ளஸ் 1 ரூபா பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆகிடுச்சு. ஸோ சிம்பிள் தான். இப்போ இந்த 13 ரூபா நான் வித்ரா பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். வித்ரா அவங்களுக்கு போய்ட்டு என்ன சொல்கிறேன், மினிமம் 3 ரூபா வித்ரா பண்ணிக்கலாமா, உங்களுக்கு 10 ரூபா சூஸ் பண்ணிவிட்டு என்னோட பேடிஎம் வித்ராவுக்கு நான் கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், அதே ஒரு 3 செகண்ட் தான், உடனே பேமெண்ட் வித்ரா ஆகிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட்டு வித்ரா பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து ரெஃபரல் மூலிமா வந்து வித்ரா பண்ணேன். இப்போ வந்து கேம் வந்து ப்ளே பண்ணி வந்து வித்ரா பண்ணியிருக்கேன். ஸோ என்னோடய சஜஷன் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணுறதை விட ஃப்ரெண்ட்ஸ் ரெஃபர் பண்ணுங்கள். ரெஃபர் மூலிமா வர அமௌண்ட்டே நீங்கள் ரொம்ப போதும். ஏன்னா ஒரு ரெஃபருக்கு 17 ரூபா கொடுக்குறாங்க, ப்ளஸ் அவங்க எந்தளவுக்கு கேம் ப்ளே பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அந்தளவுக்கு உங்களுக்கு ரெஃபர் மூலிமா மணி கிடைக்கும். ஸோ என்னோடய சஜஷன் ப்ளீஸ் ரெஃபர், அவ்வளோதான். இந்த ஆப் பற்றி இவ்வளோ தான். டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.